நேயர்களே, நாம் நேற்று பேசிய மிக முக்கியமான செய்தியில் ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்படவிருக்கிறது. 60,000த்திற்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை முதல்ல அனுப்புகிறாங்க. ஐடிஎஃப் கிடியன் சாரட்டுடைய பி, அதாவது இந்த வலையொலி செக்டோரியல் முதலாவது தாக்குதல், இரண்டாவது தாக்குதல் நவம்பர் அண்ட் டிசம்பர், மூன்றாவது தாக்குதல் 2026 2026, அதாவது 2026வது வருஷம் பிப்ரவரி மார்ச், இப்படியெல்லாம் திட்டத்தை போட்டிருக்கிறாங்க. உள்நாட்டில் ஆயுதங்களை உருவாக்குவதற்கான திட்டம். இதெல்லாம் நாம நிறைய நேரத்து சொல்லியிருந்தோம். தற்போதைய நிலையில் தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கிறது. இந்த தாக்குதல்ல நிலைமை என்ன அப்படின்ட்டு நம்ம இப்ப பார்க்கிறோம். உண்மையிலேயே பொதுமக்கள் அதிகமாக ஐடிஎஃபினுடைய தாக்குதலில் கொல்லப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் வான் பாதுகாப்பு படைகளின் மூலம் அவர்கள் குண்டுகளை போடுவார்கள். அவர்களுக்கு வரம்பு ஒன்றும் இல்லை. அதனால இந்த மக்களுடைய சித்திகலமடைந்த அல்லோகலப்படுகிற ஒரு நிலை தொடரத்தான் போகிறது. துயரத்திற்கு விடிவு ஒன்றும் இல்லை. சரி, ஐடிஎஃபினுடைய நிலைமை என்ன என்று ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. உண்மையிலேயே ஐடிஎஃப் முழு மனதோடு அவர்கள் போரிடுகிறார்களா என்று கேட்டால், அவர்கள் உயிருக்கு பயந்த நிலையில் எந்த ஒரு தியாக மனப்பான்மையும் இல்லாமல் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் பல செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை என்னால் தர முடியும். ஐடிஎஃப்க்கு எதிரான தாக்குதல்கள் தற்போது தொடங்கி இருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நாம சொல்ல போறோம். அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் கருத்தின் அடிப்படையில் ஹமாஸ் 80,000த்திற்கு மேற்பட்ட இராணுவ வீரர்களை, போராளிகளை அல்லது ரெபல்ஸ் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆம்சன் ஆமினேஷன்ஸ் அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஐடிஎஃப்க்கு எதிரான இந்த தாக்குதல் தெற்கு காசா கான் யூனிஸ் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடந்தது. இந்த தாக்குதலில் 15லிருந்து 20க்கு மேற்பட்ட ஹமாஸ் வீரர்கள் சுரங்கம் வழியாக அவர்கள் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். சுரங்கப்பாதையினுடைய ஆழத்தை குறித்து பேசுகிற போது இது பல மீட்டர் ஆழம் இருக்கும் என்றும், இதற்குள் அந்நியர்கள் யாரும் நுழைவதற்கு சாத்தியமில்லை என்றும், இவற்றை வடிவமைத்து கொடுத்தது ஈரான் தனது தொழில்நுட்ப அறிவை கொண்டு இந்த சுரங்கங்களை அவர்கள் அமைத்து கொடுத்திருப்பதாகவும் கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதுல இந்த தாக்குதல்ல 74வது ஆர்மர் பெட்டாலியன் இன்ஃபென்டரி பிரிகேட்ஸ் இவங்க பெரிய அளவுல மரணம் அடைந்திருக்கிறார்கள். கேசுவாலிட்டிஸ் அதிகரித்திருக்கிறது. அது குறித்த தகவல்கள் இல்லை. அதே சமயம் இந்த தாக்குதலில் 6லிருந்து 7 கன்மேன் பட்டதாக இஸ்ரேலுடைய ஒய்நெட் செய்திகள் தெரிவிக்கிறது. அதாவது ஹமாஸுடைய ஆட்கள் 6லிருந்து 7 பேர் வரை கொல்லப்பட்டு விட்டதாக ஒய்நெட்ஸ் தெரிவிக்கிறது. இந்த நிலையில ஹமாஸ் போராளிகள் தற்கொலை தாக்குதல் அல்லது கொரில்லா தாக்குதலில 20 பேரோ அதற்கு மேற்பட்டவர்களோ 3 குழுக்களாக அவர்கள் வந்தார்கள். அதுல 40 பேர் வரை இருக்கும் என்றும் மற்றொரு செய்தி இருக்கிறது. அந்த 3 குழுக்களும் தனித்தனியாக அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள். ஆம்பூஸ் தாக்குதல். இந்த தாக்குதலில் தான் கிட்டத்தட்ட ஏராளமான இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் வந்திருக்கிறது. சுரங்க வாயிலுடைய அவர்கள் உள்ளே இந்த அசால்ட்டட ஐடிஎஃப் தாக்கி ஏராளமான காஃபிர் பிரிகேட்ஸ் அட்டாக்டு பை ஹமாஸ் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அதே நேரம் ஐடிஎஃப் வீரர்கள் இந்த தாக்குதலை அவர்கள் சமாளிக்க முடியாமல் அவர்கள் திணறுவதையும் நாம் பார்க்கிறோம். மற்றொரு நேரத்தில் அவர்கள் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்த ஒரு வீட்டை அல்லது ஒரு கட்டடத்தை குறிவைத்து அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள்.
இந்த கட்டட தாக்குதலில் ஏராளமானவர்கள் அவர்கள் மரணித்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடிஎஃப்ஐ பொறுத்தவரை ஒரு அச்சத்தினாலும் திணிக்கப்பட்ட போராகவும் அது இருக்கிறது. இஸ்ரேலுடைய மிக முக்கிய இராணுவ தலைவர் யாஹூத் பராக் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு பெரிய அறிவுஜீவி. இந்த தாக்குதலில் இஸ்ரேல் ஆயிரக்கணக்கில் தங்கள் வீரர்களை இழக்கப் போகிறார்கள் என்ற கருத்தை யாஹூத் பராக் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீ அந்த தாக்குதலில கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆன பின்பும் அந்த புதைக்குழியில் இருந்து வெளியே வர முடியாது. உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் யாஹூத் பராக் மட்டுமல்லாமல் ஏராளமான இஸ்ரேல் தன்னாளர்கள், இராணுவ எக்ஸ்பர்ட்ஸ், அரசியல் தலைவர்கள், ஓல்மெட் போன்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்தையும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் பெஞ்சமின் நித்தானியாகுவை பொறுத்தவரை, சுமோட்ரிச் பென்கேவியரை பொறுத்தவரை தன் நாட்டினுடைய இளைஞர்களின் உயிரை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்களுடைய கவலையெல்லாம் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த போரில் ஈடுபடுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஏராளமான பெண்களும் யுவதிகளும் பொது ஊடக ஆர்வலர்களும் இஸ்ரேலுடைய, குறிப்பாக இஸ்ரேலுடைய சேனல்களும் கூட இப்பொழுது மெல்ல அந்த செய்திகளை வெளிப்படுத்த ஆரம்பித்திருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த பைத்தியக்காரத்தனத்திற்கு மற்றொரு பைத்தியம் ஆதரவு கொடுப்பதை போன்று அமெரிக்காவினுடைய அதிபர் தனக்கு முடிந்தவரை தான் உதவிகளை செய்ய போவதாகவும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஈரானுடைய போருக்கு நான் உனக்கு விமானத்தை அனுப்புவேன் என்று அவர் சொல்லுகிற அந்த கருத்தையும் நாம் நேற்று பார்த்தோம். இந்த நிலையில ஐடிஎஃப் வீரர்கள் பலர் தப்பி ஓடுகிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. நான் அடுத்த செய்தியில அது குறித்த உங்களுக்கு தெளிவான ஒரு மெசேஜ் தரேன். ஐடிஎஃப் வீரர்கள் பற்றாக்குறை அதிகரித்திருக்கிறது. ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வெற்று பேப்பரில் அல்லது வாய்வழியாக ஓரல் எக்ஸ்போசர் தானே தவிர மற்றபடி அதற்கான தகவமைப்புகள், அடாப்டேஷன் அல்லது அவர்களுக்கான எக்ஸிஸ்டிங் சோர்சஸ் ஒன்றும் இல்லை என்பதும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இராணுவ வீரர்கள், ஏராளமான வீரர்கள் பற்றாக்குறையில் இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. கிடியன் சாரட் பி என்று சொன்னால், ஏற்கனவே கிடியன் சாரட்டின் இந்த ஆபரேஷனில் வெற்றி பெறாத நீங்கள் 3 காலகட்டங்களில் முதலில் 60,000, அதற்கு பின்பு 40,000, அதற்கு பின்பு இன்னும் 40 நாட்களில் 20,000, இப்படியெல்லாம் அதிகரித்து 1,30,000 படை வீரர்களை கொண்டு வருவதற்கு எங்கே ஆள் இருக்கிறது என்ற கேள்வி வருகிறது. இதுல முதற்கட்ட போரில் அவர்கள் ரிசர்வ் ஆர்மியை 60,000 என்பது அவர்கள் ரிசர்வ் ஆர்மி என்றால் யார் என்று நீங்கள் புரிய வேண்டும். போர்க்காலத்தில் உதவீடுகள் செய்வதற்குத்தான், முறைமைகளை எடுத்துக் கொடுப்பது, ஆயுதங்களுக்கு உதவி செய்வது, இதுதான் ரிசர்வ் ஆர்மியை தவிர அவர்கள் பெரிய ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ல முடியாது. தெரிந்திருக்கலாம். அந்த அடிப்படையில இந்த ரிசர்வ் ஆர்மியை தாண்டி ஏராளமான காம்பேட் ஜோன்ல ரொம்ப துல்லியமாக டிசைசிவ் அட்டாக் செய்யக்கூடிய ஆளுமைகள் தேவை. ஆனால் தற்போது ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிற நேரத்திலும் இவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில தற்போது ஏராளமான ஐடிஎஃப் வீரர்கள், புதிய வீரர்கள் வருவது ஒரு பக்கம், வீட்டில் தூங்கி கொண்டிருந்த கட்டடத்தில் இருந்தவர்கள் மரணித்தது மற்றொரு பக்கம், கொரில்லா தாக்குதலும் ஆம்பூஸ் தாக்குதலும் வலிமைப்படுத்தி இருக்கக்கூடிய அல் கசாம், அல் அக்ஸா மெத்தட்ஸ், மட்டும் அல் குஸ், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் வலிமையான ஆழமான ஆம்பூஸ் தாக்குதலிலே இவர்கள் தாக்கு பிடிப்பது கஷ்டம், இவர்களால் இயலாது என்பதைத்தான் இத்தாலி சொல்லியிருந்தது. வியட்நாமை போன்ற ஒரு நிலை உனக்கு உருவாகும் என்று. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஏராளமான வீரர்கள் பின்வாங்குவது, புதிதாக ஆள் எடுப்பதற்கு இவர்கள் ரிட்டையர்மெண்ட்ஸை கூட தடுத்திருக்கிறார்கள். இன்னும் சில காலம் பணியாற்றுங்கள்,
மரணம் என்று தெரிந்தவுடன் அந்த வழியிலே யாரும் செல்ல மாட்டார்கள். அதுதான் இப்பொழுது நடக்கிறது. இந்த ஆள் பற்றாக்குறை இல்லாமல் ஏனைய ஆட்கள் தப்பி செல்வதற்கும் அதிக வழி இருக்கிறது. அதே நேரத்தில் ஐடிஎஃப் வீரர்கள் தற்போது பலர் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு, மனநிலை பாதிக்கப்பட்டு, ஏற்கனவே ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்த நிலையில் தற்போது உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாமிட்டிங், இதனால பிசிக்கலி ஆஸ் வெல் ஆஸ் மென்டலி அவர்கள் தொடர்ந்து அந்த உபாதைகளை சந்திக்க முடியாமல் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட போராளிகள், அதாவது இராணுவ வீரர்கள், 40 இராணுவ வீரர்களும் 10க்கு மேற்பட்ட ஸ்டாஃப்ஸ் மெம்பர்ஸ் அண்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் என்பதையும் அங்கிருந்து செய்தி வந்திருக்கிறது. இது குறித்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஐடிஎஃப் உடைய தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. என்ன காரணம்னா, அவர்கள் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டில் அவர்கள் தங்குவதற்கு என்னங்கன்னா, காசாவில் 3 ஸ்டார் ஹோட்டலா இருக்க போது எந்த இடத்துலயாவது அவர்கள் இருக்கிற இடத்தில் பூச்சி, கரப்பான், ஃபுட் பாய்சன், டயரியா அண்ட் வாமிட்டிங், திஸ் ஹேப்பன் ஆல் டைம் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அப்ப அவர்கள் பலர் இருப்பதில் பலர் மனநிலை பாதிப்பு, உடல்நிலை பாதிப்பு, ஆட்கள் பற்றாக்குறை, இதை வைத்து கொண்டு இவர்கள் காசாவை எப்படி பிடிக்க முடியும் என்பதையும் இஸ்ரேலுடைய செய்தியின் மூலமாகவே, சர்வதேச செய்தியின் மூலம் நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அடுத்த செய்தி, இதனால காரணம் என்னன்னா, the poor hygienic conditions, crumbling infrastructure and the spoiled food. இதுதான் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது. நச்சுத்தன்மையானது, அவர்களுடைய இயலாமை, இது பல விஷயங்கள் தொடர்கிறது. அதனால வாமிட்டானவர்கள், வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கில் வருகின்ற போதும், அவர்களுடைய மனநிலை உபாதைகள் பாதிக்கப்படுகிற போதும் பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு செட்பேக்க வரும். அடுத்து எலைட் ரீஜன் புறப்பட்டு போய்விட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களால் போர் செய்ய முடியாது, நாங்கள் போகிறோம் என்று தலைமைக்கு கட்டுப்படாமல் எலைட் ரீஜன் புறப்பட்டு போய்விட்டதாகவும் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என அடுத்த செய்தியும் இஸ்ரேலுக்கு பெரும் தலைவிதியை வந்திருக்கிறது. இந்த எலைட் ரீஜன்னா அவங்க ரொம்ப டெக்னிக்கலி எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. காம்பட் ஜோனில் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஏராளமான அனுசரணைகள், அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள் தான் இந்த எலைட் ஃபோர்ஸ். எலைட் ஃபோர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களால் இனி இந்த மண்ணில் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அவங்க போயிட்டாங்க. அதற்கு காரணம் உடல்நிலை பாதிப்பு, ஆயுதங்களில் பிரச்சனை, தண்ணீர் இல்லாத பிரச்சனை, எலக்ட்ரிசிட்டி இல்லாத பிரச்சனை மற்றும் தாக்கு பிடிக்க முடியாத ஹீட் வேவ் என்ற கருத்தையும் கிரக்ஸ் தன் செய்தியில வெளியாக்கி இருக்கிறது. அப்போ ஐடிஎஃப் இடத்தில் உத்தரவு கேட்காமல் ஒரு செக்ஷன் ஆஃப் குரூப்ஸ் வெளியேறிவிட்டார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு தோல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிய முடிகிறது. அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய நியூ இனிஷியேட்டிவ்ல அன்பிரசன்டட் இனிஷியேட்டிவ் டு ஹோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப், இப்போ என்ன செய்ய போறாங்கன்னா, இஸ்ரேல் இப்போ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இவர்களை பயங்கரவாதிகளாக, சியோனிச தத்துவவாதிகளாக, மனிதநேயமற்றவர்களாக எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, யூதர்கள் அப்படி அல்ல என்பதை சொல்வதற்கு ஒரு பெரிய அளவில் வெளிநாட்டு செய்தியாளர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விவகாரத்தை, ஒரு கூடுதலை, ஒரு கான்ஃபரன்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நரேட்டிவ் என்ன தடுத்து நிறுத்தவும், அதாவது தவறான நரேட்டிவ்ஸ் அல்ல, உண்மையான நரேட்டிவ்ஸ் தான், ஆனால் தாங்கள் நியாயவாதிகளாக காட்டிக்கொள்வதற்கு இந்த கான்ஃபரன்ஸை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அன்பிரசன்டட், இதுக்கு முன்பு நடக்காத ஒரு இனிஷியேட்டிவ். உலகம் முழுவதும் யூத சியோனிசத்திற்கு எதிரான வெறுப்பலைகள் அமெரிக்கா, யூரோப் மற்றும் மத்திய கிழக்கை தாண்டி உலகம் முழுவதும்
இவர்கள் ஒரு மாபெரும் கொலைகாரர்கள் என்ற நிலையை ஏற்பட்டு சியோனிச எதிர்ப்பு பதிவாகி இருக்கிறது. ஆகவே தற்போது இந்த சியோனிச எதிர்ப்பு மனம் நிலையை இவர்கள் மாற்றுவதற்கு இந்த கான்ஃபரன்ஸுக்கு எவ்வளவு பேர் வராங்கன்னா 400 டெலிகேஷன், 5000த்திற்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த 400 டெலிகேட்ஸில் ரொம்ப உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் பார்ட்டிசிபென்ட்ஸில் எல்லாரும் வருவாங்க என்று இந்த எக்ஸ்பெக்டட் டு த அரைவ் இன் தி இஸ்ரேல் டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. என்ன ஹெல்ப்பு? சர்வதேச அளவில் மட்டும் இல்லை, உலகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு சிறு குழுவாக நீங்கள் செய்கிற அநீதியை இந்த கூட்டங்களால் எல்லாம் நிறுத்திவிட முடியாது. எல்லா சமூகத்திற்கும் ஒரு அநீதியாளர்கள். நாஜிக்கள் அங்கே கொலை செய்யப்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெர்மனியத்தில் பிரச்சனை, யூரோப் நாடுகளில் பிரச்சனை, அரபு தேசத்தில் பிரச்சனை, உலகம் முழுவதும் பிரச்சனை. அதை மாற்றுவதற்கு ஒரு 5000 பார்ட்டிசிபென்ட்ஸ், ஒரு 400 டெலிகேட்ஸை கூட்டு வந்தா மாறுமா என்பது வேறு விவகாரம். சர்வதேச மீடியாக்களை தங்களுக்கு எதிரான செய்திகளை தருவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். இதில் யாரெல்லாம் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள் என்ற செய்தியில 250 US லெஜிஸ்லேட்டர்ஸ், 1000 கிறிஸ்தவ ஃபாஸ்டர்ஸ் and religious leaders from across for US region, அதாவது across உலகம் முழுவதும் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். இது ஒன்று. அடுத்து ஹமாஸ் த கன்கோர்ட் த ஹாசா சிட்டி பிளண்ட் டிஸ்ரிகார்ட் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். காசாவை அவர்கள் பிடிப்பது, வெற்றி கொள்வது, கன்கோர்ட். அதே மட்டுமல்லாமல் இஸ்ரேல் அப்ரூவர் த மேஜர் வெஸ்ட் பேங்க் செட்டில்மெண்ட் ப்ராஜெக்ட். இதை நான் சொன்னோம். 3000 பேரை குடியேற்றி பலஸ்தீனம் இல்லாததற்கு இஸ்ரேலுடைய அரசாங்கம் அங்கே ஸ்மோட்ரிச்சினுடைய அடிப்படையில் மேற்கு கரையில் தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு இப்படி பிரித்து அதிகமாக வீடுகளை கட்டி யூதர்களை குடியேற்றுவதற்கான ஒரு திட்டம் டெண்டர் விடப்பட்டது. அதற்கு இஸ்ரேலுடைய அரசு அப்ரூவர் கொடுத்து விட்டது என்பதையும் பார்க்கிறோம். ஃபியூச்சர் இதற்கு பெரும் இடையூறு ஏற்பட்டும், அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விதி மீறல்கள், வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு விதிமீறலையும் எந்த ஒரு வயலேஷனையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆகவே இன்றைய செய்தியில சுருக்கமாக ஹமாஸ் ஆம்புஸ் தாக்குதல், இஸ்ரேல் வீரர்கள் எலைட் ஃபோர்ஸ் தப்பி ஓட்டம், அதே போன்று பலர் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலுடைய நற்பெயரை ஏற்படுத்துவதற்கு அன்பிரசன்டட் கான்ஃபரன்ஸ் இனிஷியேட்டிவ் ஹோஸ்ட் த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் த வெளிநாட்டு செய்தியாளர்களை அழைத்து யூதர்கள் நல்லவர்கள், யூத சியோனிசம் நல்லது என்று சொல்ல போகிறார்கள். 280 அமெரிக்காவினுடைய லெஜிஸ்லேட்டர்ஸ், 1000 கிறிஸ்தவ பாஸ்டர்கள், 5000 பார்ட்டிசிபென்ட், 400 டெலிகேட்ஸ் வரப்போகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அப்ரூவல் கொடுத்திருக்கிறார்கள். மேற்கு காசாவில் யூத குடியேற்றத்திற்கு ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் சட்ட விதிகளை அவர்கள் மீறுகிறார்கள். எலைட் ஃபோர்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஹீட்வேவ் தாக்க முடியாமல் ஓடி இருக்கிறார்கள். இப்படி பலர் தப்பி கொண்டிருக்கிற போது உள்ளே தள்ள போருக்கு செய்யப்படுகிறார்கள். ஒய்நெட்டுடைய செய்தியின் அடிப்படையில் ஆம்புஸ் தாக்குதலில் ஏராளமான கேஸ்வாலிட்டிஸ், ஹமாஸுடைய கன்மேனும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 74வது ஆர்மர் பெட்டாலியன் இன்ஃபேன்டரி பிரிகேட், அதை 3 குழுக்களாக ஹமாஸ் தாக்கியது. பல மீட்டர் ஆழமாக இல்லக்கூடிய அந்த சுரங்கத்திலிருந்து தாக்குதல் நடக்கிறது. என்ன நடக்கப் போகிறது? அடுத்த செய்திகளோடு நாம் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.